இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. குப்தா, சொல்லு மகளே. இவ்ளோ நேரமா பாத்துட்டு இருக்கேன். இங்க யாரும் இல்லல்ல. நீங்க யார் கூட பேசிட்டு இருக்கீங்க? எங்க பூர்வீகர் கிட்ட. பூர்வீகரா? அவங்க யாரு? எங்க இருப்பாங்க? பூர்வீகர்னா எங்க மூதாதையர்கள். அவங்க எல்லாரும் இங்கதான் இருக்காங்க. அம்மா, ஒரு ஆத்மாவை பிடிக்கிறதுக்கே தலை சுத்தி விழுந்துருவோம் போல இருக்கு. இவர் என்ன நிறைய பேர் இருக்காங்கன்னு சொல்றாரு. ஆமா குப்தா, இங்கன்னா எங்க? எங்கன்னா இதோ இங்கதான். இங்கதான் இங்கதான். என்ன இந்த செடியெல்லாம் உங்க பூர்வீகரா? ஆமா பாலகி, மனுஷங்க உயிர் விட்டதுக்கு அப்புறமா இந்த மாதிரி செடியெல்லாவும் உயிர் தெழுவாங்க. அதுக்கு தான் நான் தோட்டக்காரனா ஆனேன். இறந்ததுக்கு அப்புறம் மனுஷங்க செடி ரூபத்துல இருப்பாங்கன்ற லாஜிக் ஃபர்ஸ்ட் டைமா நான் கேக்குறேன் குப்தா. உனக்கு தெரியாத விஷயம் மேல இருக்கிற ஆர்வம் கண்ணுக்கு தெரியுற இந்த குப்தா மேல ஏன் இருக்க மாட்டேங்குது? நீ இப்படி வெக்கப்படும் போது எனக்குள்ள ஒரு 100 வீணை வாசிக்கிற மாதிரி தோணுது. எனக்கு மட்டும் 1000 கோசம் உள்ள வந்து கடிக்கிற மாதிரி இருக்கு. இது என்ன கொடுமை தோட்டக்காரா, இது என்ன கொடுமை? நீங்க 2 பேரும் கொஞ்சம் பேசுறத நாங்க பார்க்க வேண்டி இருக்கு. ஓ ராசுகுட்டி ரத்தோடு, நீ இப்படி எல்லாம் எங்க உணர்ச்சிகளை காயப்படுத்தாத சொல்லிட்டேன். அப்புறம் எங்க மனசு கஷ்டப்படும். நிறுத்துங்க. கடைசியில நீங்களும் லவ் டைலாக்ஸ் சொல்ல ஆரம்பிச்சிட்டீங்களா? ஏய் நீலா, வர வர வேலையை பாக்குறத விட்டுட்டு ஓபி அடிக்கிற. போய் உள்ள போய் வேலையை பாருப்ப. அந்த பாக்கிக்கு ரத்த சம்பந்தம் இருக்கிறதால அவளுக்கு ஆறு தெரியறதுல அர்த்தம் இருக்கு. ஆனா எந்த சம்பந்தமும் இல்லாம இவனுக்கு எதுக்கு ஆறு தெரியறா? அம்மா, இவன் யாரு? ஆறுக்கு என்ன வேணும்? இந்த பாலகி என்ன என்னையே இப்படி பார்த்துட்டு இருக்கு? எதுக்காக இருக்கும்? இந்த பாலகியா வந்துகிட்டு இருக்காளே. ஜெகநாதா, இந்த பாலகி என்கிட்ட பேசாத மாதிரி ஏதாவது பண்ணு. உன் பேர் என்னன்னு சொன்ன? குப்தாமா. உன் முழு பேர் என்ன? வெங்கட குப்தாமா. நீலா. எப்பவும் நீ தனியா தான் இருக்கல்ல? உனக்கு சொந்தக்காரங்க யாரும் இல்லையா? இருக்காங்களே. எங்க இருக்காங்க? இங்க இருந்து ரொம்ப தூரத்துல. குப்தா, மனு எதுக்கு உங்ககிட்ட இதெல்லாம் கேக்குறா? அட குப்தா, மனு ஏன் இதெல்லாம் உங்களை கேக்குறான்னு கேட்டேன். சொன்னல மகளே, அந்த பாலகிக்கு சந்தேகம் வந்துருச்சு. இல்ல குப்தா, இப்ப கூட நான் மனு கார்ல தான் வந்தேன். ஐயோ, உனக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுன்னு எனக்கு தெரியல மகளே. இனிமே நிறைய விஷயம் நடக்க போகுது, நிறைய விஷயங்கள் தெரிய வரும். அது எல்லாத்தையும் என்னால உன்கிட்ட சொல்ல முடியாது பாலகி. உன்னால புரிஞ்சிக்கவும் முடியாது. ஏற்கனவே காலம் தாமதம் ஆயிடுச்சு. நாம நம்ம லோகத்துக்கு போகலாம், சீக்கிரம் வா. ஆனது ஆச்சு, ஏன் மோதத்தை என்கிட்ட குடு பாலகி.
உங்க மோதிரம் என்கிட்ட இல்ல. அது உன்கிட்ட தான் இருக்கு பாலகி. இல்லன்னு சொல்றேன்ல. உன்கிட்ட தான் இருக்குன்னு நான் சொல்றேன்ல பாலகி. இல்ல. உண்மையிலேயே உன்கிட்ட இல்லன்னு உன் பிள்ளைங்க மேல சத்தியம் பண்ணி சொல்லு பார்க்கலாம். சின்ன குழந்தைங்க மேல சத்தியம் பண்ண சொல்றீங்க. இப்படி எல்லாம் கேட்கலாமா? ப்ளீஸ் இன்னொரு வாட்டி இப்படி எல்லாம் பேசாதீங்க. மகளே 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 நில்லு மகளே மகளே. எக்ஸ்கியூஸ் மீ. நல்ல சான்ஸ் மிஸ் ஆயிடுச்சு. இப்ப ஆர்வ எப்படி கோராவை பிடிக்க சொல்றது? இவன் என்ன இப்ப கால் பண்றான்? கட் பண்றாடா. எடுக்கலன்னா இப்ப என்ன தல? ஒரு தடவை எடுக்கலன்னா விட்டுருவோமா என்ன? திரும்ப திரும்ப பண்ணிக்கிட்டே இருப்போம்டா. உனக்கும் எனக்கும் நடுவுல இனி எந்த சம்பந்தமும் இல்லைன்னு நான் உன்கிட்ட சொன்னேன்ல. சரி, முதல்ல ஊரை விட்டு கிளம்பிட்டியா? எப்படி கிளம்புறது மேடம்? எல்லா இடத்துலயும் போலீஸ் என்ன தேடிக்கிட்டு இருக்காங்க. டேய், என்கிட்ட இந்த விளையாட்டெல்லாம் வச்சுக்காத. நீ எனக்காக ஒரு உயிர் எடுத்த, நான் உன் உயிரை காப்பாத்தினேன். இதுக்கு மேல உனக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. ஊரை விட்டு போறதுக்காக தானே நீ போன் பண்ணி பணம் கேட்டதும் எடுத்துட்டு வந்த. நீங்க கொடுத்த பணமே எனக்கு பத்தலையே மேடம். ஆனா நீங்க என்னடானா எனக்கு என்னமோ ஃபேவர் பண்ண மாதிரியே பேசிட்டு இருக்கீங்க. நான் மாட்டிக்கிட்டேனா நீங்களும் கூட சேர்ந்து மாட்டிப்பீங்கன்னு தானே எனக்கு நீங்க ஹெல்ப் பண்ணது. இல்லனா என் உயிரே போனாலும் நீங்க கவலைப்பட மாட்டீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும் மேடம். என்னடா மிரட்டுறியா? ஐயோ, உங்க உப்ப தின்னவன் உங்களை போய் மிரட்டுவனா மேடம்? சரி, இப்ப எதுக்காக போன் பண்ணன்னு சொல்ல. நான் ஊரை விட்டு போகணும். கார்ல டிராப் பண்ணணும்னு சொல்றியா? அடச்சா, உங்களுக்கு ஏன் அவ்வளவு சிரமம் மேடம்? பணம் கொடுங்க. நானே ஏதோ ஒண்ணு பண்ணி இங்க இருந்து கிளம்பிடுறேன். நான் இங்க இருந்தேன்னா அந்த மிலிட்டரிக்காரங்கிட்ட எப்ப வேணாலும் மாட்டிப்பேன். நான் மாட்டக்கூடாது அப்படின்னா இந்த ஊரை விட்டு முதல்ல போயாகணும். நான் இந்த ஊரை விட்டு போகணும்னா எனக்கு முதல்ல பணம் வேணும்.